இந்த ஹேட் பெட்டர் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்துருப்போம், கேட்டிருப்போம். அத கேட்டதுமே நம்ம என்ன முடிவு பண்ணிக்குவோம்னா, ஹேட் இருக்குல்ல, அப்போ 100% இது பாஸ்ட் தான். அதுவும் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் அப்படின்னு நெனச்சுக்குவோம். கிடையாதுங்க. கடுகளவு இந்த விஷயம் வெளியில போனாலும், முதலாளி பார்க்க முடியாதுடான்னு சொல்ற மாரி, கடுகளவு கூட இதுக்கும் பாஸ்ட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதாவதுங்க, ஒரு இம்மீடியேட், ஒரு அர்ஜென்ட்டான அட்வைஸ குடுக்கறக்கு நம்ம இந்த வார்த்தைய யூஸ் பண்றோம். இத நம்ம பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர்ல தான் யூஸ் பண்ணணும். எதற்காக யூஸ் பண்றோம்? ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா, ரிசைன் பண்ண போறேன்னு நிக்கிறாரு. எல்லா இடங்கள்லயுமே இப்ப ஆளுகள எடுக்கிறதில்ல, எல்லாத்தையும் வேலைய விட்டு தூக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இவர் வேலைய விட்டு போ வேணான்னு சொல்லல. ஆனா, இவரா வாலண்டியரா போய் என்ன பண்றாரு? பேப்பர் போடலாம்னு நிக்கிறாரு. அப்ப நம்ம சொல்றோம், "அமைதியா இருடா. நீ இப்போதைக்கு இங்க வேலை செய்றது நல்லது." இம்மீடியேட் அட்வைஸ் நம்ம குடுக்குறோம். இப்போதைக்கு நீங்க வேலை செய்றது நல்லது. வெளியில போன அப்படின்னா, நீ தான் அதுக்கான கான்சிக்வென்ஸஸ ஃபேஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே. அந்த மாரி டோனுக்கு தான் இந்த ஹேட் பெட்டர் அப்படிங்கிற வார்த்தையும், இந்த ஹேட் பெட்டருக்கு அடுத்து V1 அப்படிங்கிற அந்த வேர்ப போடணும். என்ன ஆக்ஷன் அவங்க செஞ்சா நல்லதுன்னு நெனைக்கிறோமோ, அந்த ஆக்ஷன் நம்ம அங்க போடணும். வாங்க பார்க்கலாம். நீ இங்கேயே வேலை செய்வது நல்லது. யூ ஹேட் பெட்டர் வொர்க் ஹியர். இங்க பாருங்க. யூக்கு அடுத்து இங்க வந்து அந்த பர்ட்டிகுலர் V1 இருக்கு. இடையில நம்ம இந்த வார்த்தைய போட்டோம். ஏன்னா இது ஒரு செமி மாடல். அவன் அவளை திருமணம் செய்வது நல்லது. ஆல்ரெடி அவனுக்கு 43 வயசு ஆச்சு. இப்போதைக்கு இவன் அந்த பொண்ண கல்யாணம் பண்றது நல்லது. பார்த்துக்க சொல்லுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஹி ஹேட் பெட்டர் மேரி ஹர். ஹி ஹேட் பெட்டர் மேரி ஹர். ஓகே, நல்லா கவனிக்கணுங்க. இங்க ஹி இருக்கு. இங்க மேரேஜ் தானே வரணும் அப்படின்னு நெறைய பேத்துக்கு டவுட் இருக்கும். நெறைய பேத்துக்கு இருக்கும். நல்லா கவனிக்கணும் நண்பர்களே. இந்த ஹி அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து இம்மீடியட்டா இந்த மேரி வரணும். அப்பதான் மேரேஜ். ஹீக்கும் மேரிக்கும் இடையில யார் வந்தாலும் வுட்டு, குட்டு, ஹேட் பெட்டர் இந்த மாதிரி யார் வந்தாலும் இது எஸ் சேர்ந்து வராது. இது நீங்க எல்லா கிளாஸுக்கும் பொதுவா நான் சொல்றேன். ஓகேவா? இந்த கான்செப்ட் நீங்க புரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட். நாம் கேட்கும் போதே அவர்கள் அதை கொடுப்பது நல்லது. இல்லாட்டி அவங்களுக்கு அந்த வேல்யூ உள்ள பொருளுக்கு வேல்யூ போயிடும். நம்ம கேட்கும் போதே அவங்க கொடுக்கறது நல்லது. They had better give us when we ask them. They had better give us when we ask them. Simple. நீங்கள் இதை புரிந்து கொள்வது நல்லது. இப்ப நான் சொல்லிக் கொடுத்த இந்த பாடத்தை நீங்கள் புரிந்து கொள்வது நல்லது. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு காமெண்ட்ல போட்டுருங்க.